ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ நிஃப்டியில் ஒரு கால் லேடர் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அது இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏறவே நான் மார்னிங்கே கொடுத்துட்டேன். ஒரு 1074 வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா நான் வச்சுருந்தது வந்து ரொம்ப வைடாக வச்சுருந்தேன், ரொம்ப தூரமாக வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணவே காலையிலே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ 24,150 வரும்போதே நான் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் டெபிட் நிறைய இருக்குது அப்படின்றதுனால வரதை ஃபஸ்ட்டு புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ லெட்ஸி பார்க்கலாம். அனதர் ஒரு டவுன் சைடில் சின்னதாக எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் சைடில் எடுத்திருக்கிறேன் காண்ட்ரா மாதிரி. ஏன்னா நிஃப்டியில் வந்து புட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால சென்செக்ஸில் வந்து கால் சைடு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் டெக்னிக்கல்ஸு இன்னையோட மார்க்கெட்டோட மூவ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிஷியலாக நல்ல ஒரு ஃபாலு. ஸோ அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு மார்க்கெட் ஒன் சைடு மட்டும் கேப் அடித்ததை பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,350 நினைக்கிறேன். அங்கே ஒரு 2 தடவை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிஜெக்ட் ஆனதை பார்க்க முடியுது ரீசெண்ட் டேயில். ஸோ நாளைக்கு மேபி வந்து அது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகம். அண்ட் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கை உடைக்க முடியாமல் ஒரு மாதிரி மார்க்கெட் இருந்து முடிஞ்சுது. இது உடைக்க முடியாமல் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதே ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கை 11 மணிக்கு டச் பண்ணியிருந்தால் ஈஸியாக உடச்சி அங்கேருந்து பெரிய ரேலி போயிருக்கும். ஸோ இது இஓடி அப்படின்றதுனால மேபி வந்து தயங்கிருக்கலாம். எக்ஸ்பைரி கிடையாது அப்படின்றதுனால மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணை போட முடியாது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 24,350 டெசிசிவாக உடைக்குதா இல்லை அங்கே போய் அகைன் மீட் பண்ணி மறுபடியும் இறங்குதா அப்படின்றது தெரியலை. பட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து ஹோல்ட் ஆகுது. நேற்று பார்த்தா 300 பாயிண்ட் இன்றைக்குமே இருக்குது. ஸோ ஏன் அப்படி நிற்குதுன்னு தெரியல. 2% இந்தியா விக்ஸ் வரை ஏறி இருக்குது. ஏதாவது விஷயம் எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. மேபி வந்து நாளைக்கு ஒரு ஸ்லோ அப்பாக தான் இருக்கும். பட் இறங்குச்சுன்னா ஃபாஸ்ட் டவுனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோடைய விஷயங்கள், நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 24,400 வரைக்கும் போகலாம். ஒரு ஸ்லோவான ஒரு அப் இருக்கும். அது உடைக்கிற பட்சத்தில் வேகமான ஒரு அப்பை எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுது அப்படின்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 24,000 நோக்கி ஈஸியாக போகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் வந்து புட்டோடைய அடிஷன் விஷயங்கள் எல்லா ஸ்ட்ரைக்லையுமே பரவலாக காணப்படுது அப்படின்றதுனால பிசிஆர் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ கால் சைடு செல்லர்ஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பட் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே வந்த லிஸ்ட்டு தான். ஸோ இன்னையோட லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே வரும். அதை செக் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு ஸ்டாட்டிக் டேட்டாவை நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும், சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறதே ஒரு 300 பேர் தான். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படியே பாருங்கள். அண்ட் நல்ல ரெக்கவரி. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு டவுன் இருந்தது. மேபி வந்து அந்த ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு 100% வந்து டேரிஃப் வந்து விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னதும் மார்க்கெட் மேபி ஷேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் இனிஷியலாக கவனித்தேன். பட் நல்ல ரெக்கவரி. நம்ம எதிர்பார்த்த அந்த 24,300 இதை வந்தாச்சு. ஸோ பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா ஒரு ஸ்லோவாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடு போக வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து மார்க்கெட் விழுது அப்படின்னா வேகமாக வந்து 24,000 நோக்கி வேகமாக போகலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு எனக்கு. அண்ட் இந்தியா விக்ஸ் ஒரு 2% வந்து கூடியிருக்கு. ஸோ த்ரூ அவுட் டே வந்து இந்தியா விக்ஸ் இறங்கலை. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஃப்ரைடே வந்து நமக்கு ஆர்பிஐ மீட் இருக்குது அப்படின்றதுனால ஏதோ சம்திங் வந்து குக் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி தான் என்னோடய ஃபோக்கஸ்டாக இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி ஒரு 4-5 நாளாகவே அங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுதா அப்படின்றது தெரியல. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது நிஃப்டியாக இருக்கட்டும் அண்ட் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ நிஃப்டி வந்து டுடே வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட ஐ கிட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஸோ ஹையர் சைடில் வெயிட்டாக கொஞ்சம் சாலிடாக இருக்குது. அதாவது மேல் சைடு போகிறதுக்கான டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சேம் அதே தான் பேங்க் நிஃப்டியும். உஷாராக இருங்க. பேங்க் நிஃப்டி மேபி எப்போ வேணால் வந்து பிரேக் அவுட் ஆகலாம், பெருசாக பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் நாளையோட ஐவி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்லோவாக வந்து அப் சைடில் ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேகமாக இறங்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து விழலாம். ஸ்ட்ராடல் ரேஞ்சு 300 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. 300 பாயிண்ட் ஈஸியாக மார்க்கெட் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுதான் அந்த ஸ்ட்ராடல் பாயிண்ட் சொல்லுது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றை விட விஷயங்கள் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால
ரொம்ப கம்மி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஜஸ்ட் ஒரு லைட் ஷேடு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த லைட் ஷேட்னால நான் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸில் இருக்கிறேன் இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது. அதனால தான் நான் மேபி வந்து ஸ்லோ அப்சைட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக புட் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வந்து மேலே போகலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையுமே ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. யூரோப் மார்க்கெட் 1% அளவு உயர்ந்துருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கா. ஸோ இது மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். என்னோட கணிப்பு இந்த விஷயங்களில் இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது நிஃப்டிக்கு மட்டும் 24,400 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அடிலாக இருக்கும். இல்லை டவுன் சைடில் ஒரு 24,000 அப்படின்ற ஒரு மாதிரி வியூ வச்சுருக்கேன். ஸ்லோவாக மேலே போச்சுன்னா ஸ்லோவாக மேலே போகலாம். இல்லை மார்க்கெட் கீழே வரதா இருந்தால் ஸோ இன்னையோட லோ ஃபஸ்ட்டு ஒரு லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே வரது இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஏன்னா இந்த இந்தியா விக்ஸும் அப்படி தான் சொல்லுது. பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். இது மேபி உங்களுடைய ட்ரேடிங்க்கு நாளைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அதுதான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணும் இந்த மாதிரி வீடியோ போட. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.